எத்தனையோ விதமான வெரைட்டியான கேக்கெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இதே மாதிரி ஒரு சுவையான அருமையான கேக்கை நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 4 ப்ரெட் எடுத்துட்டேன். அதுக்கு மேலே இருக்க அந்த 4ஐயுமே இது மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கத்தி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஷேஃப் இதாயிரும். இப்போ அதை பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்துகிட்டு அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு அதை நல்லா எவ்வளோ தூரம் ப்ரெஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ப்ரெஷ் பண்ணி அந்த ப்ரெட்டில் இருக்க மில்க் எல்லாமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இது சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட் பவுடர் போட்டுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி சப்பாத்தி கட்டையை வச்சு அந்த சப்பாத்தி ஷேஃபில் உருட்டிக்கங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று தயார் பண்ணிடலாம். மில்க் மெய்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மில்க் மெய்ட் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ப்ரெட் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் மேல் பக்கம் ஒரு சைடு மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு மெதுவாக ரோல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் தூள் போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அருமையான மில்க் ப்ரெட் கேக் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.